சாரீஸ்லாம் கட்ட பிடிக்கல அப்படின்னா சுடிதார் வந்துட்டு வாங்கி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது எல்லாமே ரேட்டு கம்மியாக வந்துட்டு நம்ம வேலவன் ஸ்டோர்ஸில் வந்துட்டு இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. மக்கள் அவர் செய்தது போதுமான அளவுக்கு இல்லை, திருப்திகரமாக இல்லைன்றதுனால மாற்றி வாக்களிக்கணும் இந்த தடவைன்னு. வரவங்க இதை விட மிக மிக சிறப்பாக செய்வாங்க அப்படின்ற உள் எண்ணப்பாடினுடைய வெளிப்பாடு தான் கழக தலைவர், முன்னாள் முதலமைச்சர் அவருடைய வெற்றி வாய்ப்பு இழப்புக்கு காரணமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் நேற்று சொல்லிருக்காரு, கொளத்தூர்ல 5 நிமிஷத்துல கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டுட்டேன் அப்படின்னு. யாரு? நேற்று விஜய் சொல்லிருக்காரு கரூர்ல, நான் 5 நிமிஷம் போனதுக்கே கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டேன், ஸ்டாலின் ஜெயிக்கவே முடியல அப்படின்னு இருக்காரு. அப்படிலாம் சொல்லலன்னு சொன்னா ஒரு இயக்கத்தையோ அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களையோ உற்சாகப்படுத்தவோ அவங்க தாங்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாடு இல்லாத ஆயிடும். அதனால அவர் சொல்றது அவங்க நம்மகிட்ட இருக்கணும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய வார்த்தை தான். ஆனா முதல்வர் தொகுதியில தோக்குறத பத்தி எப்படி பாக்குறீங்க? முதல்வருக்குன்னு தனிப்பட்ட தொகுதி என்பது எப்பவுமே வரலாறுலேயே கிடையாது. எந்த தொகுதியில் வேணா நிற்கலாம். இதுக்கு முன்னாடி தோத்து இருக்கிறதுல பாரத பெருந்தலைவர் தோத்துருக்கிறார், பேரறிஞர் அண்ணா தோத்துருக்கிறார், அம்மையார் தோத்துருக்கிறாங்க. ஆகவே தோல்வி என்பதுன்னு ஒரு இறுதி முடிவு கிடையாது. இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு மாறலாம். இதே நாளைக்கு ஒரு சிறப்பான கலைத்துறையில் இருக்கக்கூடிய நடிகருக்கு இப்போ இருக்கக்கூடிய 17 வயசுல இருக்கிற இளைஞர்கள் மாற்று யோசனைக்கு அவரை தலைவராக எடுத்துன்னு வந்தாலும் அப்போ இப்போ இருக்கக்கூடிய நடிகருக்கு வாய்ப்புகள் குறைக்கும். அதனால இது மாறுதல் தான், நிரந்தரமானது. 76 வருஷமா இருக்கக்கூடிய இயக்கம் எத்தனையோ பல தோல்விகளை சந்திருக்குது, எத்தனையோ பல வெற்றிகளை கண்டிருக்குது. அதனுடைய செயல்பாடுகளை ஒட்டி தான் இனி வரக்கூடிய இயக்கமோ இப்போ இருக்கக்கூடிய இயக்கமோ தொடர்பு செய்ய முடியுமே தவிர மற்றபடி வேற ஒன்று. கொளத்தூர் தொகுதியில தோத்து போவார்னு யாருமே நினைக்கல. அவர் செஞ்சதுக்கு தோத்து இருக்கக்கூடாது. அவரு மக்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டு ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க. கொத்து பரோட்டா போட்டு அவங்க தான் சாப்பிடணும், ஸ்டாலினுக்கெல்லாம் போட முடியுமா? அவரு சின்ன கட்சியா இருக்கிறதுலே பெரிய கட்சி. அதெல்லாம் சொல்றது நல்லது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணத்துக்காக தோல்வி எடுத்திருக்காங்க? என்ன காரணம்னா நம்ம கட்சிக்காரங்கள கூட இருந்தவங்க சரியா மதிக்கல. பிஎஸ் பாபு வச்சு அடிச்சுட்டாங்க. பிஎஸ் பாபு எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவரு அவரு பாத்தீங்கன்னா அவர் ஸ்டைல் எல்லாம் அவர் தான் காட்டிக்க முடியுமா கண்டி? மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க. என்ன ஸ்டைல காட்டினாலும் மக்கள் கட்சியில உணர்வு வருமா, அதெல்லாம் பெருசா நினைக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே கஷ்டம்தான், லேடிஸ்ல இருந்து ஜென்ஸ்ல இருந்து எல்லாருக்கும் கஷ்டம்தான். நாங்க இதே தொகுதி தான், பக்கத்து தொகுதி தான் கொளத்தூர், எல்லாருக்கும் கஷ்டம் தான். நாங்கெல்லாம் காலகாலமாக திமுக இருந்தாலும் அது கட்சிக்காசரம் சொல்லல, பொதுவா சொல்றேன். எப்படி இருக்குன்னா 2 மாசம் ஆச்சு டிடிக்கு ஆட்சி விட்டு, எப்படி இருக்கு? 2 மாசத்துல என்னப்பா எதிர்பார்க்குறீங்க? அதான் 2 மாசத்துல என்ன மாற்றம் பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் இதாகும். ஆனா கொளத்தூர் தொகுதியில இந்த மாதிரி விஜய் கட்சி வெற்றி பெறுவார், விஎஸ் பாபு வெற்றி பெறுவார் நினைச்சீங்களா? இல்லம்மா, நினைக்கலதான். என்ன காரணமா இருக்கும்? ஏன்னா இங்க விஜய் தான், மெயின் விஜய் தான். இல்ல எல்லா ஃபெசிலிட்டியும் கொண்டு வந்திருக்காரு. இப்ப நேத்து கூட சொல்லிருக்காரு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் எதுவுமே டிஎம்கே எல்லா ஃபெசிலிட்டியும் செஞ்சிருந்தாரு. ஏன்னா முதல்வர் தொகுதியில அவர் தோப்பாருன்னு நினைச்சே பாத்துருக்காங்க. மெயின் விஜய் தான். 5 நிமிஷம் வந்ததுக்கே கொத்து பரோட்டா போட்டோம் அப்படின்னு இருக்காரு. கொளத்தூர் தொகுதியில 5 நிமிஷம் தான் பேசுனேன், அதுக்கே திமுக ஆட்டம் காட்டுது அப்படின்னு சொல்றாரு விஜய். இப்பதான் நம்ம வந்திருக்காங்க, இனிமேல் தானே கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணுவாங்க. 50-60 நாள் ஆட்சி நீங்க பார்த்ததுல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இனிமேல் தான் நம்ம அது என்னன்னு இது பண்ண முடியும். 50 நாள் 60 நாள் தான் உடனடியே மாத்திர முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் இது பண்ண முடியும். ஆனா திமுக கொளத்தூர் மக்கள் நல்லாவே இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. கட்சி சார்ந்தெல்லாம் ரொம்ப எனக்கு இது பண்ணாதீங்க. இதான் இது பண்ற இப்பதான் வந்திருக்காங்க, நல்லபடியா தான் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அவரு. நம்ம நார்மலா பார்த்து தான் இது பண்ணணும். எப்படி பாக்குறீங்க? முன்னாடி இருந்ததோட நல்லா இருக்குங்களா? சூப்பரா இல்ல இப்ப? இல்ல உங்ககிட்ட கேக்குறேன். சூப்பரா தான் இருக்கு. சரி, ஆனா ஸ்டாலின் எல்லாம் ரொம்ப பண்ணிருக்கேன் அப்படின்னு இருந்தாரு.
பண்ணாரு கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாருல்ல. சரி. ஆனா 5 நிமிஷத்துல கொத்து பரோட்டா போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாம் தெரியல, பார்க்கல. ஆனா 5 நிமிஷம் விஜய் வந்து பேசணுக்கு குளத்தூரே இப்படி மாறி இருக்காங்க. எப்படி எப்படி இந்த மாற்றம் நினைக்கிறீங்க? தெரியல. தெரியல. ஆனா திமுக அமைச்சர் எல்லாம் வந்து நல்ல வாழ்க்கையே கிடைக்காத குளத்தூர் மக்களுக்கு உங்களுக்கு சாபம் விடுறாங்களேக்கா. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமா? இந்த குளத்தூர் மக்கள் நம்பி கட்டவங்க அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு போறாங்கப்பா. நினச்சி பார்க்கல. ஆனால் அவர் நல்லதெல்லாம் செஞ்சுதான் இருந்தது. ஆனால் ஒன்று இதில் நிறைய ஊழல் இருக்கிறதுனால இதனால மக்களுக்கு கொஞ்சம் இதனால உஷாராகி இப்போ எல்லாமே டிவிக்கு ஓட்டு போட்டாச்சு. மேலும் கொண்டு இன்னும் கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் பொறுமையாக விட்டா அவர் என்ன வேலை பார்க்கணுமோ பார்ப்பாரு. ஓகேங்களா? அதுக்குன்னு சும்மா நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கின்னு அவர் டார்ச்சர் பண்ணியிருந்தா எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அது 5 நிமிஷம் வந்து குளத்தூர்ல பேசினாரு விஜய். அதுக்கே வந்து மக்கள் மாறி ஓட்டு போட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? அது எப்படி சொல்லணும்னா மாற்றம் வரணும்ல. ஒரு மாற்றம் வந்தால் தானே அவங்களுக்குன்னு ஒரு இது தெரியும். இவ்வளோ நாள் இவ்வளோ 70 வருஷமா ஆட்சி நடந்துட்டாங்க. அவங்க இன்னும் அதிமுக வந்து 50 வருஷம் ஆட்சி நடத்துறாங்க. இவ்வளோ இது பண்ணியும் அவங்க எதுவுமே பண்ணி இது பண்ணலை. இப்போ இவர் வந்தார், கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறாரு. எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதுதான். அவரோட எப்படி சொல்கிறதுனா அவருக்கு வெற்றி இதுக்கு வந்து மக்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அவர் வெற்றி இது பண்ணார். 5 நிமிஷத்துல நீங்க சொல்லுங்க கொத்து பரோட்டா போட்டா 5 நிமிஷத்துல குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாச்சு. அது கண்டிப்பாக உண்மைதான். அதெல்லாம் எப்படி சொல்கிறதுனா நான் நினச்சி கூட பார்க்கல. இன்னும் சொன்னேன். ஏன்னா இத்தனை வருஷமா அவரோட தொகுதியில் வந்து அவர் ஜெயிச்சு தான் இது பண்ணி பார்த்துருக்கனே தவிர வந்து முதல்ல இதுலேயே ஃபஸ்ட்டு இதுலேயே ஓட்டு இன்னைக்கு காலையிலே பார்க்கும்போது அவர் தொகுதியை மட்டும் தான் ஃபஸ்ட்டு தூக்குனது. அதுக்கப்புறம் இருக்கிற தொகுதி அதிமுக தொகுதியில் யார் யார் எந்தெந்த தொகுதி இருக்கோ அவங்களாம் இது பண்ணுது. ஏன்னா அவங்களாம் எப்படி சொல்லணும்னா இத்தனை வருஷம் பார்த்தாச்சு ஆட்சியில் இருந்தவங்க. இவங்க ஓட்டு செஞ்சு நமக்கு எதுவும் செஞ்சு போய் இது பண்ண போதில்ல, இது செய்யாமல் இருக்குது. அப்படியே தான் இருக்குது. ஊழல் நிறைய நடந்துருக்குது. இப்போ ஊழலே கொஞ்சம் கட்டுப்பட்டு தான் இது பண்ணுகிறாரு. அதுவும் நல்லதான், நான் எல்லாம் சொல்லலை. அவர் ஆட்சியில் வந்தது நல்லதான் பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு. ஆனா இந்த மாதிரி விஜய் கட்சி வெற்றி பெறும் ஸ்டாலின் தோப்பாரு நடத்துங்களா? அப்போ எதிர்பார்க்கலையே. நம்ம வந்து விஜய் வரும்னு நம்ம எதிர்பார்க்கல. மக்கள்லாம் நினச்சாங்க வந்து ஸ்டாலின் வரும்னு எதிர்பார்த்தாங்க. அது கவுந்து போச்சு. நம்ம அண்ணன் வந்துட்டாரு, விஜய் வந்துட்டாரு. நேத்து வந்து 5 நிமிஷம் வந்து குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. யாரு? விஜய் சொல்லிருக்காரு நேத்து. 5 நிமிஷம் குளத்தூர் வந்ததுக்கே இந்த மாதிரி கொத்து பரோட்டா போட்டேனே அப்படின்னு. 5 நிமிஷம் வந்ததுக்கு குளத்தூரே மறந்துருச்சு அப்படின்னு. எப்படி பாக்குறீங்க? அது வந்து ஒரு சந்தோஷம் தான் விஜய் குளத்தை வந்தது. ஏன்னா வந்து நம்ம ஸ்டாலின் வந்து அவர் தான் ஆட்சி பண்ணார். குளத்தூர் வந்து அவர் தான் ஆட்சி பண்ணார். ஸ்டாலின் வந்து நம்ம விஜய் அண்ணன் வந்துட்டார்ல, இன்னும் நான் அவராட்சி தான்.